குறிப்பாக இஸ்லாமிய பெண்களின் ஆடை பொது இடங்களிலும் அரச நிறுவனங்களிலும் தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டு வருவது மிகவும் கவலைக்கிடமான விடயமாகும். இது தேசிய ஒற்றுமைக்கும் இன ஒருமைப்பாட்டுக்கும் பாரியதொரு அச்சுறுத்தலாகும். குறிப்பாக இன்று கல்வித்துறையில் முஸ்லிம் பெண்கள் அதிகம் ஈடுபடுவதுடன் சிறந்த பெறுபேறுகளை பெறுகின்றனர். இருப்பினும் அரசு துறையில் உள்ள ஆடை கட்டுப்பாடு காரணமாக அவர்களை இஸ்லாமிய கலாச்சார ஆடை அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் தொழில் போன்ற தொழில்களுக்கு மாத்திரமே மட்டுப்படுத்துவது தேசிய மனிதவள துஷ்பிரயோகமாகும். கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களிடம் கேட்கின்றேன். எமது நாட்டின் சில நாட்களாக சில விரும்பத்தகாத செயல்பாடுகள் முஸ்லிம் பெண்கள் குறிப்பாக விரும்பத்தகாத செயல்பாடுகளால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம் பெண்கள். குறிப்பாக இஸ்லாமிய பெண்களின் ஆடை பொது இடங்களிலும் அரச நிறுவனங்களிலும் தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டு வருவது மிகவும் கவலைக்கிடமான விடயமாகும். இது தேசிய ஒற்றுமைக்கும் இன ஒருமைப்பாட்டுக்கும் பாரியதொரு அச்சுறுத்தலாகும். குறிப்பாக இன்று கல்வித்துறையில் முஸ்லிம் பெண்கள் அதிகம் ஈடுபடுவதுடன் சிறந்த பெறுபேறுகளை பெறுகின்றனர். இருப்பினும் அரசு துறையில் உள்ள ஆடை கட்டுப்பாடு காரணமாக அவர்களை இஸ்லாமிய கலாச்சார ஆடை அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் தொழில் போன்ற தொழில்களுக்கு மாத்திரமே மட்டுப்படுத்துவது தேசிய மனிதவள துஷ்பிரயோகமாகும். குறிப்பாக சுகாதாரத்துறையில் சுமார் 700க்கும் அதிகமான முஸ்லிம் பெண்கள் வைத்தியர்களாக நாடளாவிய ரீதியில் பாரிய பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். இருப்பினும் தாதிமார்களாகவும் சக வைத்தியத்துறை பணிப்பாளர்களாக பணிபுரிய முஸ்லிம் யுவதிகள் ஆர்வமாக உள்ளனர். தங்களுடைய தலைமைகளுடனும் இருக்கின்றனர். இருந்தாலும் நடைமுறையில் உள்ள சுற்று நிருபங்கள் அவர்களை குறித்த சேவையில் இணைந்து நாட்டுக்கு பணிபுரிவதை தடுக்கின்றன. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 9 பெண் உதவி சுகாதார பணியாளர்கள் இலங்கையின் அரசியலமைப்பால் உறுதி செய்யப்பட்ட தங்களுடைய மத கலாச்சார ஆடையை அணிந்து தமது கடமையை முன்னெடுக்க அனுமதி மறுக்கப்பட்டதுடன் சமூகங்களை கூறுபடும் வகையில் நியாயமற்ற முறையில் அவர்கள் இரவோடு இரவாக இடமாற்றம் செய்யப்பட்டமை நாட்டின் சமத்துவத்தையும் ஜனநாயக உரிமைகளையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. முதலாவது கேள்வி, சுகாதார நிறுவனங்களில் பணிபுரியும் சிவில் உத்தியோகத்தர்களின் சமய அல்லது கலாச்சார ஆடை தொடர்பாக தற்போதும் நடைமுறையில் உள்ள சட்டம் அல்லது நிர்வாக விதிமுறைகள் எவை என்பதனை அமைச்சர் இந்த சபைக்கு தெரிவிப்பார்களா? இரண்டாவது, 30/11/2022 தேதியிடப்பட்ட 26/2022 இலக்க பொது நிர்வாக சுற்றறிக்கை மூலம் 13/2019 1 அதேபோல் 26/6/2019 தேதி மற்றும் 5/2022 27/9/2021 ஆகிய சுற்றறிக்கைகள் ரத்து செய்யப்பட்டதையும் பணியாளர் தர அதிகாரிகளுக்கான 8/89 சுற்றறிக்கையும் சீருடை கட்டாயமாக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கும் பொருந்தும் ஏனைய சுற்றறிக்கைகளும் தொடர்ந்து செல்லுபடியாகும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில்
பலதரப்பட்ட சுகாதார உத்தியோகத்தர்களின் ஆடை தொடர்பில் தற்போது நடைமுறையில் உள்ள குறிப்பிட்ட சுற்றறிக்கை, சேவை பிரமாணம், சட்டம் அல்லது ஒழுங்கு விதி எது என்பதனை அமைச்சர் சபைக்கு சமர்ப்பிப்பீர்களாக. 3. அரச நிறுவனங்களின் சமய அல்லது கலாச்சார ஆடை தொடர்பாக உத்தியோகத்தர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்கும் சட்டபூர்வமான அதிகாரமின்றி எந்த ஒரு உத்தியோகத்தரும் தனது சமய அல்லது கலாச்சார அடையாளத்தின் காரணமாக கடமையிலிருந்து தடுக்கப்படாதிருப்பதை உறுதி செய்வதற்கு சுகாதார அமைச்சு அனைத்து அரச வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களின் தலைவர்களுக்கு ஏதேனும் எழுத்து மூல வழிகாட்டல் அல்லது பணிப்புரை வழங்கியுள்ளதா?